வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்துல தான் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய நேரடி கள நிலவரம் குறித்து அங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஊடகவியலாளர்கள் பலரும் பல்வேறு தகவல்களை நமக்கு தெரிவித்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா தற்போது வரைக்குமே விக்கிரவாண்டி தொகுதியில ஏறத்தாழ 31 இருந்து 36% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க பல்வேறு இடத்துல கிராம பகுதிகளில் தான் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா கூறப்படுகின்றது. இதுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பலரும் வாக்கு செலுத்தியதா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட அவங்க உறுதி அளிச்சிருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாக்கு செலுத்த போகக்கூடிய மக்களை திமுகவினர் முழுமையான மூல செலவு செய்யறாங்க. பல்வேறு இடங்கள்ல திமுகவினர் மக்கள் போறாங்க இல்லையா வாக்குப்புறத்துக்காக, அப்ப அந்த 100 மீட்டருக்கு அந்தாண்ட அந்த கோடு போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கோட்டுக்குள்ளேயும் சரி, அந்த கோட்டுக்கு அருகாமையிலும் சரி, திமுகவினர் அவங்களுடைய துண்டை போட்டுட்டு கூட்டம் கூட்டமா நின்றுட்டு போற வர மக்கள்கிட்ட நாங்க இன்னும் சேர்த்து பணம் தரோம், நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க, அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது, நாங்க தான் வெற்றி பெறுவோம், நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வோம், நீங்க ஓட்டு போட்டு எங்களுக்கு தான் போட்டோம், நீங்க உறுதியா சொல்லணும், நாங்க அங்க கேமரா வச்சிருக்கோம், எவ்வளவு கேடு கட்டத்தனம், கேமரா வச்சிருக்கோம் பூத்துல, நீங்க யாருக்கு போட்டீங்கன்றதை நாங்க பாத்துருவோம், நீங்க மாம்பழத்துக்குள்ள வேற யாருக்காவது போட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விடுக்கிறாங்களாம். மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கொம்பனாலாம் போயிட்டு அங்க கேமராலாம் வைக்க முடியாது. இந்த திமுக அயோக்கிய பயலுங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க அவனுங்க பேச்சு கேட்டுட்டு யாரும் அந்த பொய்ய நெஜன்னு சொல்லிட்டு நம்பிடாதீங்க. இது உங்களுடைய உரிமை, இது உங்களுக்கான ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு வழிவகை. அது உங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது சாதாரணமும் கிடையாது. எப்படி மிரட்டுறானுங்க உள்ள போகலையே, இவனுங்க நாளைக்கு வந்தானுங்கன்னா அந்த தொகுதியில எப்படி உங்களை மாத்துவாங்க, எப்படி உங்களுக்கு என்னென்ன செய்வாங்க, அதாவது கேடுகட்டத்தனமா என்னென்ன செய்வாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிங்க. திமுகவினர் இது போன்ற அராஜகத்திலும் இது போன்று மக்களை மிரட்டுவதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும். காவல்துறையினர் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணாங்களா, அந்த பிரச்சாரத்துக்கு மக்கள் யாருக்கு ஓட்டு போட விரும்புறாங்களோ போட்டோம், அதை விட்டுட்டு ஓட்டு போடுற இடத்துல போயிட்டு மக்களை போறவர்களுடைய வாக்காளர்களை இடைமறித்து நாங்க அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொல்றது மிக 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 கேவலமானது. இதனை காவல்துறை அந்த பகுதியில கண்டறிந்து கட்டாயமாக அதை கட்டுப்படுத்த வேண்டும். உங்களினுடைய ஓட்டு உங்களுடைய உரிமை, இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான தருணம். உங்களினுடைய சட்டமன்ற உறுப்பினராக யார் வர வேண்டும் என்பதை நீங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும். அதற்கான ஒரு மாற்றத்தை முன்னெடுக்க இந்த தேர்தலில் வாக்களிங்க. இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பலரினுடைய முகமும் மலர்ச்சியோடு மாம்பழத்திற்கு தங்களுடைய வாக்கை அளித்ததாக சொல்லப்படுகிறது. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லதே நடக்கும் என்று எண்ணுவோம். அடுத்தடுத்த கள தகவலை உங்களுடன் உடனுக்குடன் பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேன். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.